பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வாழ்க்கையில் பார்வை பேணுதல் ரொம்ப முக்கியங்க. பார்வை பேணுதல் மட்டும் இல்லைன்னு சொன்னால் வாழ்க்கை கசந்து போயிடும் என்பதாக சொல்லுவாங்க. புரிதலுக்காக இப்படி சொல்லப்படும். திருமணமான ஒரு வாலிபர் ஒரு பெரியவரிடம் வந்து இப்படி சொன்னாருங்க, எனக்கு திருமண வாழ்க்கையே பிடிக்காமல் போயிடுச்சு. காரணம், என் மனைவி எனக்கு பிடிக்காமல் போயிட்டாங்க. அந்த பெரியவர் கேட்டார், ஏன் இப்படி ஆனது? அதற்கு அந்த வாலிபர் இப்படி பதில் சொன்னாருங்க, திருமணத்துக்கு முன்பு என் மனைவி எனக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சாங்க. திருமணம் ஆகும்போது அங்கே வந்திருந்த சில பெண்கள் எனக்கு அழகாக தெரிய ஆரம்பித்தாங்க. இப்படியே காலம் போனது. இப்போது எனக்கு திருமணமாகி சில மாதங்கள் ஆகிவிட்டன. என் மனைவியை தவிர மற்ற பெண்கள் எனக்கு அழகாக தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. எனவே எனக்கு திருமண வாழ்க்கை பிடிக்கலை என்பதாக சொன்னாருங்க. இதை கேட்ட அந்த பெரியவர் இப்படிப்பட்ட பதில் சொல்ல ஆரம்பித்தாருங்க. அந்த பதில் அந்த வாலிபருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்துச்சு. எனது அருமை மகனே, உண்மையில் உன் மனைவியிடம் எந்த குறையும் இல்லை. பார்க்கிற உன் பார்வையில் தான் குறை ஏற்பட்டிருக்கிறது. இதே நிலை தொடர்ந்தால் ஒரு நேரம் வரும், மற்ற பெண்கள் மட்டுமல்ல, எல்லா படைப்புகளும் உன் பார்வைக்கு அழகாக தெரியும். ஆனால் உன் மனைவி உனக்கு அழகாக தெரிய மாட்டாங்க என்பதாக சொன்னாருங்க. உண்மை யதார்த்தம் இதுதாங்க. ஹராமான விஷயத்தில் பார்வை விழுந்து விட்டால் ஹலாலான பார்வையின் மகிழ்ச்சி நீங்கிவிடுகிறது. எனவேதான் குர்ஆன் இப்படி சொல்கிறது, இறை நம்பிக்கையாளர்கள் தங்களுடைய பார்வையில் தாழ்த்தி பேணிக் கொள்ளட்டும். நாம் நம்முடைய பார்வை பேணிக் கொள்வோம். வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வோம்.